ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நிறைய பேர் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஒரு சிலர் கெஸ் பண்ணியிருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் மணி சேவிங்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக மணியை சேவ் பண்ணி எதுக்காக நம்ம கோல்டு சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். நான் நிறைய வீடியோவில் கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டை லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள். நமக்கு ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய ஒரே ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணியும் நம்மளுடைய கோல்டும் மட்டும்தான். லாஸ்ட் வீடியோவில் என்னுடைய கோல்டு எனக்கு எவ்வளோ லாபம் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் புரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேமெண்ட்லாம் இல்லை, ஃப்ரீ தான். நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுக்காக தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 80 டேஸ் தான் இருக்குது. நம்மளால் சேவ் பண்ண முடியுமா, கோல்டு வாங்க முடியுமா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம், எப்படி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வீடியோவோட லாஸ்ட்டில் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய மணியுமே நம்ம சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னுட்டும் நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பர்பஸ்க்காக சேவ் பண்ண போகிறோம், கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியைக்கு தான். அக்ஷய திருதியைக்கு நம்ம எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் ஆகிடுச்சு, 80 டேஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்தில் 10 டேஸ் தான் இருக்குது. மார்ச் மந்தில் பார்த்தீங்கன்னா 31 டேஸ் இருக்குது. ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்றதுனால இன்னும் விட்டுட்டு முன்னாடி டேட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன், 9ஆம் தேதி வரைக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டேஸ் பார்த்தீங்கன்னா 80 டேஸ் தான் இருக்குது. இந்த ஷார்ட்கட்டில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்காக நம்ம சேவ் பண்ணுறோம், எதுக்காக சேவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கோல் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்ம அப்படி கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கோலே இல்லாமல் நம்ம லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் செய்யலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் இப்படின்னு நம்ம தள்ளிகிட்டே போகிறப்ப லைஃப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா லைஃப்பில் நம்ம ரொம்பவே முன்னேறலாம். பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷோரூமில் ஆஃபர்ஸ் போடுவாங்க. காயின்ஸாக இருக்கட்டும், ஜுவல்ஸாக இருக்கட்டும், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஆஃபர்ஸ் போடுவாங்க. இப்போ காயின்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஃப்ரீ, நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மணி சேவ் ஆகும். திருதியைக்காக மட்டும் இல்லை, நம்ம என்ன ஒரு பர்பஸ்க்காகவும் என்ன ஒரு ஃபெஸ்டிவல்காகவும் நம்ம கோல்டு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ப்ரீ பிளான் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி ப்ரீ பிளான் பண்ணாமல் நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களோட பர்த்டேக்காக இருக்கட்டும், உங்களுடைய கணவருடைய பர்த்டேக்காக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய வெட்டிங் டே கூட நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய வெட்டிங் டேக்கு எவ்வளோ நாள் இருக்குது, இதில் நம்ம இவ்வளோ கோல்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வச்சு அதுக்காக சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் கோல்டு நிறையவே சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம கோல்டு எப்படி சேவ் பண்ணலாம், மணி ஃபஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். டெய்லியுமே சேவ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டே எழுதியிருக்கேன், அமௌண்ட் எழுதியிருக்கேன், டோட்டல் அமௌண்ட் எழுதியிருக்கேன். இது 3 ரூபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம 3 ரூபா தான் எடுத்து வைக்க போகிறோம். இதனால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்க போகுது இந்த 80 நாளில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளால் எவ்வளோ கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னுட்டும் பார்க்கலாம். இப்போ டே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் 3 ரூபீஸ் எடுத்து வைப்போம். நம்மளுக்கு கிட்ட டோட்டல் அமௌண்ட் 3 ரூபீஸ் இருக்கும். செகண்ட் டே பார்த்திங்கன்னா 6 ரூபாய் எடுத்து வைப்போம். நம்மக்கிட்ட டோட்டலாக இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 9 ரூபா. தேர்ட் டே நம்ம 9 ரூபீஸ் எடுத்து வைப்போம். டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் 18 ரூபீஸு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
கேல்குலேஷன் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்ட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அமௌண்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் டே இன்ட்டு 3 ருபீஸ், செகண்ட் டே இன்ட்டு 3 ருபீஸ், தேர்ட் டே இன்ட்டு 3 ருபீஸ், இப்போ ஃபோர்த் டே இன்ட்டு 3 ருபீஸ்னால் நம்ம 12 ருபீஸ் போடணும். டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெய்லியுமே வந்து சேவ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக 80 டேஸ்க்கு வந்து எவ்வளோ இருக்க போகுது, 80வது நாள் இன்ட்டு 3 ருபீஸ்னால் 240 ருபீஸ் நமக்கு அன்றைக்கி போடுற மாதிரி இருக்கும். டோட்டலாக இந்த 80 நாள்லேயே நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9720 ரூபா வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து இந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணவே முடியும். நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள். அக்ஷய திருதியில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட குறைஞ்சது 2 கிராம் தங்கம் நீங்கள் ஈஸியாகவே வாங்கிடலாம். இந்த டிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நானும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோல்டுக்காக அக்ஷய திருதியைக்காக நாங்கள் சேவ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னையிலேருந்து தான் நானுமே சேவ் பண்ண போகிறேன். நானும் கண்டிப்பாக வந்து அக்ஷய திருதியில் 2 கிராம் தங்கமாச்சும் நம்ம எடுக்கணும், காயினாச்சும் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஜுவல்லாக போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் காயினே வந்து பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இதை நீங்கள் உண்டியல்லையும் போட்டு வைக்கலாம், இல்லை நான் அடிக்கடிக்கு எடுக்க மாட்டேன், நான் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பேன் மணி விஷயத்தில் அப்படின்றவங்க இதை ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் போட்டு சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக 80வது நாள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 9720 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு கூட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 கிராம் தங்கம் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வந்து அக்ஷய திருதிக்கு ஆஃபர் போடுவாங்க. அந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாகவும் இருக்கும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து இவ்வளோ வந்து கம்மி பண்ணுறாங்க, ஒரு சவரனுக்கு 1000 ரூபா கம்மி, அப்புறம் ஒரு கிராமுக்கு 150 ரூபா கம்மி, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆஃபர் போடுவாங்க. அந்த டைம்லன்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் கோல்டில் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வந்து லாபமாக இருக்கும். அதுக்கப்புறம் கோல்டு பர்ச்சேஸ்க்கு வந்து வெள்ளி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது, அந்த மாதிரி கூட ஆஃபர்ஸ் போடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்ம நார்மல் டேஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப செய்கூலி சேதாரம்னு ஜிஎஸ்டி எல்லாமே போடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மணியாச்சும் சேவ் ஆகும். இப்போ ஜிஆர்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து நியூ கோல்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 50 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஓல்டு கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நம்ம இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அப்புறம் ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போடுறாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நமக்கு இதில் வந்து எது மாதிரி வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எந்தெந்த ஷோரூமில் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து 1K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் லைவ் வரலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Okay friends, bye. Next video la paakalam. Thank you for watching.